மகிமையின் ராஜா இயேசு ஜெப வீட்டின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு எல்லா காரியத்திலும் முன்னாக நின்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையிலும் நம் கர்த்தராகிய தேவன் கூட இருந்து நடத்துவாராக. யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத நேசர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து எல்லா காரியத்திலும் நம்மை நடத்துவாராக. நாம் அவரையே பற்றி கொண்டிருப்போம். எவ்வேளையிலும் நாம் அவரையே பற்றி கொண்டிருப்போம். இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு நாம் எல்லோருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது ஒன்றே நம் குறிக்கோள். நாம் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஜெபம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ள எங்கள் பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். உம்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்கள் இருக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஜீசஸ். இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு காரியத்திலும் உங்க கரம் கூட இருக்கட்டும். பாடல் வேலை, ஆராதனை வேலை, சாட்சி வேலை, தேவ செய்தி, எல்லாவற்றிலும் உங்க கரம் கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. நாங்கள் ஒன்றுகளை என்று தாழ்த்துகிறோம். நீரே ஆவியானவர் எங்களை நடத்துங்க. அடிமையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இசைவாக்கி வாசிக்கிற சகோதரர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சாட்சியை சொல்லுகிற சகோதரியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அருமையான சகோதரர் அசோக் பிரதரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மூலமாக அக்கினியான வார்த்தைகள் எல்லாருக்கும் கடந்து வரட்டும். அதிலே எல்லாரும் பயனடைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எழும்புவீர்களாக. அப்படியே செய்ய போற கிருபைக்கு நமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோம். எல்லோருமே சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நமக்கு அவரை விட்டால் யாரும் இல்லை. ஆகவே நாம் அவரோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. ஜீசஸ், எங்களுக்கு யாரும் இல்லப்பா. ஜீசஸ், உங்களே நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். ஜீசஸ், இயேசுவே, ராஜாவே, நன்றி. ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் இயேசையா, அல்லேலூயா. இயேசுயா, அல்லேலூயா. என் இயேசுயா, அல்லேலூயா. என் இயேசுயா, அல்லேலூயா.
துன்பமான நேரத்தில் நீதான் ஆண்டவரே. இந்த துன்பம் நெருக்கடி வேளையில் நீரே ஆண்டவரே. எவ்வேளையும் நீர்தான் எங்களுக்கு பரிகாரி அப்பா. உங்களுக்கு எல்லாருக்கும் இம்மையிலும் எங்களை ஆசீர்வதிப்பவர் நீர்தான். மறுமையிலும் எங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுக்கிறவர் நீர்தான் ஐயா. இவ்வளவு பெரிய தியாகத்தை யாரும் செய்ய இயலாது. தாய் தகப்பன் செய்ய இயலாத பெரிய தியாகத்தை எங்களுக்காக செய்தீர் ஐயா. அல்லேலூயா.
ஆனாலும் யூதராஜ சிங்கம் எங்க கூட இருக்கிறீங்க என்பது நீங்க அநேக காரியங்களை நிரூபிச்சிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ், எங்க நெருக்கடி வேலையிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்க கூட இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஜீசஸ், இம்மையிலும் எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள், மறுமையிலும் எங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க வல்லவனாக இருக்கிறீர்கள். ஜீசஸ், மறுமையிலும் ஆண்டவரே ஜீசஸ் உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து ஜீசஸ் எங்களை மீட்டிருக்கீங்க. ஆமென் ஜீசஸ், ஆமென் ஜீசஸ். உங்களை இல்லாமல் எங்களுக்கு யாருப்பா? ஜீசஸ், பரலோகில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு ஒருவரும் இல்லை. ஜீசஸ், உம்மை போல் நல்லவர் ஒருவரும் இல்லை அப்பா. ஜீசஸ், 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 ஜீசஸ். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நன்மைகள் ஏதும் எங்களிடம் இல்லாமல் இருந்தது. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், நாங்கள் பாவியும் தோதியுமாய் இருக்கும் போதே எங்களை தூக்க வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. உளையான சேற்றில் நாங்கள் கிடந்த போதே நன்மை ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை, ஆனாலும் எங்களை தூக்கிய மகா பரிசுத்தர். நாங்கள் சேற்றிலே கிடக்கும் போதும் மகா பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை தூக்கினீரே. நன்மை எதுவும் இல்லாமல் இருந்தும்
நன்மையின் பூரணர் எங்களை தூக்கினீர் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கே மகிமை ஐயா, உமக்கே மகிமை ஐயா, உமக்கே மகிமை ஐயா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே புகழ், உமக்கே மகிமை, உமக்கே கனம். என் இயேசுவே உமக்கே புகழ், உமக்கே மகிமை, உமக்கே கனம். என் இயேசுவே உமக்கே புகழ். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உத்தமர். உமக்கே மகிமையாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். பாதப்படியிலே உண்மையே பற்றி கொண்டு பாதப்படியிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கு. உங்க பாதப்படியை சரணாகதியாக விழுகிறோம் சப்பா. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சப்பா. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். எங்களை முற்றுமுடிய தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மகா மகிமையான நாமத்தில் மிகுந்த மனத்தாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானும் என் தம்பிகளும் விளையாடி கொண்டிருந்த போது நான் மாடியிலிருந்து தவறி விழுந்து விட்டேன். ஆனால் கர்த்தருடைய கரம் என்னை தாங்கியதனால் எனக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு என்னை பாதுகாத்தார். என்னை அம்மாவும் அப்பாவும் அவசரமாக ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு போனார்கள். தூத்துக்குடி மருத்துவமனைக்கு நாங்கள் சென்றோம். அங்கே எல்லா மருத்துவர்களும் எங்களை பயப்படுத்தினார்கள். எங்கள் பெற்றோர்கள் கலங்கி நின்றார்கள். அந்த நேரமும் எங்கள் பெருமாவுக்கு அனந்த ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் மதுரை மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று சொன்னார்கள். நான் அப்படியே எங்கள் பெற்றோர்களும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் அம்மா அப்பாவும் என்னை கூட்டி அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே மருத்துவமனையில் மருத்துவர்கள் கொரோனா டெஸ்ட்டு எடுக்க சொன்னாங்க. கொரோனா இருந்தால் இங்கே அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அந்த நேரமும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சு கொரோனா இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு, நெகட்டிவாக வந்துச்சு. அந்த நேரமும் இங்கே கர்த்தர் அற்புதமாக செஞ்சார். கர்த்தர் மருத்துவமனைக்கு சென்றதுக்கப்புறம் என் கூடையே இருந்து அதுக்கப்புறம் 2வது நாளே எனக்கு கண்ணை திறக்க வச்சார். அவர் கோடி கோடி சோத்திரம். படிப்படியாக நான் குணமானேன். இயேசுவின் நாமத்தினாலே குணமானேன். எனக்கு இயேசு மட்டுமே என்னை காப்பாற்றினார். மருத்துவர்கள் ஆச்சரியப்பட அளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த பெற்றோர்கள், பெரியவர்கள், கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக மகிமே ராஜா ஜெப வீட்டில் உள்ள பாஸ்டர் அசோக் அவங்களையும், அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்தையும், அதுக்கப்புறம் சபையில் உள்ள அனைவரையும் வைராக்கியமாக ஜெபித்ததுக்காக நன்றி. எனக்கு என்னோட குடும்பம், அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க, நண்பர்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும், எனக்கு தெரியாத அநேக பேர், அதுக்கப்புறம் சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லோருக்கும் என்னை ஜெபித்ததுக்காக நன்றி. என்னை இயேசு மட்டுமே காப்பாற்றினார். வேற யாரும், எந்த மனுஷனாலும் எந்த மருத்துவனாலும் காப்பாற்ற முடியல.
இயேசுவால் மட்டுமே கூடும். எங்களை காப்பாற்றின இயேசு சர்வ வல்லவர். இயேசு என்னை மட்டுமே காப்பாற்றினார். படிப்படியாக எனக்கு சொல்லவே முடியல. என்னை சீக்கிரமாகவே எழுப்ப வைத்தார். நீ டாக்டர்ஸே ஆச்சரியப்பட அளவுக்கு என்னை ஆச்சரியப்பட அளவுக்கு அவங்க பார்த்தாங்க. இது யாராலும் கூடாது, இயேசுவால் மட்டும்தான் கூடும். என்னோட நண்பர்கள், பெரியவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் பாஸ்டர், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். யாரெல்லாம் எனக்காக ஜெபித்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இயேசு நாமத்தினால ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தினால அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த சாட்சியை சொல்ல வைத்த இயேசுக்கு கோடி கோடி நன்றி. என்னால் ஒன்றும் முடியாது, ஆனால் இயேசுவால் கூடும். நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். ஆனால் இயேசு மட்டும்தான் என்னை எழுப்ப நின்று வச்சாங்க. எனக்கு நிறைய தடைகள் வந்தாலும் அது மத்தியில் என்னை நிற்க வச்ச இயேசு பெரியவர். எனக்கு துணையான இயேசுக்கு கோடி கோடி நன்றி. அதுக்கப்புறம் இந்த சாட்சியை சொல்ல வைத்த இயேசுக்கு கோடி கோடி நன்றி. எனக்கு இந்த புது ஜீவனை தந்த இயேசுக்கு அவங்கள மறக்கவே முடியாது. எனக்கு குணப்படுத்தின இயேசு சர்வ வல்லவர். ஆனால் அந்த விஷயத்தை நான் ஒரு நாள் மறக்கவே மாட்டேன். நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். அது எல்லாரும் நான் ஆசீர்வதிப்பார்கள். இந்த சாட்சியை சொல்ல வைத்த இயேசுக்கு கோடி கோடி நன்றி. சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த
சொல்லி நான் துதி நாடோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாடோறும் போற்றுவேன். நாடோறும் போற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான மகள் அக்யூலா இன்னைக்கு ஜீவனோடு கூட இருப்பது தேவனுடைய கிருபை என்று சொல்ல முடியும். 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்தாலும் கர்த்தரோ தாங்கினார் என்று வேதம் சொல்கிறது. நான் விழும்படி நீ என்னை தள்ளினார், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். வார்த்தைப்படி கர்த்தர் பெரிய உதவி செய்தார். எல்லாருடைய ஜெபம், கண்ணீர், உபவாசங்கள், எத்தனையோ தெய்வ பிள்ளைகள், எத்தனையோ சபைகள் கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் ஜெபித்தது. அந்த ஜெபத்தினுடைய பலன் மருத்துவர்களே ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து இன்றைக்கு தேவன் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தாமே பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் மகிமையானவைகளை செய்து தம்முடைய தெய்வீக திருநாமத்தை உங்கள் மூலமாய் மகிமைப்படுத்துவாராக. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கிறார். எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்ணீர் எப்படி நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்ணீர் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் நன்றீரையா. பலவீன நேரங்களில் நன்றீரையா. சுகமானே சுகமானே கழுவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவத்திலே. சுகமானே சுகமானே கழுவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவத்திலே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களுக்கு செய்த நன்மைகள் நினைத்து நலம் பார்ப்போமானா 1000 நாவுகள் போதாது. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நல்லவர், இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே வெளிப்படுகிறவர். எங்களுக்கு செய்து வருகிற ஒவ்வொரு நன்மை
கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையை கடந்து கொள்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கண்ணீர் துடைக்கப்படட்டும். தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். மகிமை வெளிப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று தாவீது தன் மரணம் அடைகிற நேரத்திலே சாலமோனை கூப்பிட்டு அவனுக்கு சொல்லுகிற அநேக ஆலோசனைகள் உண்டு. ஆனால் அதனை சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்னவென்றால், நீ அவரை விட்டு விடாதே என்று சொல்லி, நீ அவரை விட்டு விடாதே, நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். அவரை நீ விட்டு விட்டால் என்றென்றைக்கும் உன்னை கைவிடுவார் என்று அந்த தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதை கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று. உடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். அவரை என்றென்றைக்கும் விட்டு விடாதிருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் நம்மோடு கூட எத்தனையோ பேர் வருகிறார்கள், போகிறார்கள். ஆனா என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கையில வரலாம் பாடுகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் விட்டு பின்வாங்காதபடிக்கு இந்த கர்த்தருக்காக வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, அவரை விட்டு விடாதே. உன் வாழ்க்கையில அவரை விட்டு விடாதே. யார் உன்னை விட்டு போனாலும் கவலை இல்லை. யார் நம்மை விட்டு போனாலும் நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் மாறி விடுவார்கள். மாறாதவர் கர்த்தர் ஒருவர் தான். இந்த உலகத்துக்காக இன்றைக்கு தேவனை விடுகிறவர்கள் உண்டு. உலகத்துக்காக தேவனை ஒரு காலமும் நாம் விட்டுவிட முடியாது. தேவனுக்காக இந்த உலகத்தில் உள்ள யாரையும் விட்டு விட்டாலும் அது நமக்கு பரவாயில்லை. ஆனால் இந்த உலகத்திற்காகவும் உலகத்தில் உள்ளவைகளுக்காகவும் நாம் கர்த்தரை விட்டு விடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை, அது உறுதியான ஒரு வாழ்க்கை. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாக வாழ வேண்டும். எத்தனை துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் வந்தாலும் அவைகளை விட்டு நாம் ஒரு காலம் அவைகளின் நிமித்தம் கர்த்தருடைய அன்பை விட்டு நாம் விலகிவிடக் கூடாது. பக்தன் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விடுவதில்லை. அதனுடைய அர்த்தம் அதுதான். அவர் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் நேரிடுகிறதாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு மாத்திரம் விட்டு விலகாதிருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார், எங்களுக்கு மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் நாங்கள் தேவனை விட்டு ஒரு காலம் நாங்கள் பின்வாங்குவதில்லை. அவர் எங்களை விடுவித்தாலும் இல்லை என்றால் விடுவிக்காமல் போனாலும் எங்கள் தேவனுடைய அன்பை விட்டு எங்கள் தேவனை விட்டு ஒருபோதும் நாங்கள் விலகுவதில்லை என்று சொல்லுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும்
உம்மை விடுகிறதில்லை. ஒரு வைராக்கியமாக நாம் சொல்லுவோம், உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் எவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள் வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, உம்மை விடுகிறதில்லை, உம்மை நாங்கள் விடுகிறதில்லை என்று சொல்லுங்கள். கர்த்தரை உறுதியாய் நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஜோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஜோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினால் மோசேயினால் செய்ய முடியாத பெரிய காரியத்தை இந்த ஜோசுவா செய்தார். இந்த தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியும், உலகத்தை அசைக்க முடியும். எந்த ஜாதி ஜனத்தினிடத்திலே செய்ய முடியாத அதிசயங்களை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்வார். அதபடி கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும், உங்களோடு கூட இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் இந்த உலகத்தை நாம் எதை கண்டும் யாரை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அதுபடினாலே இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உறுதியாய் பற்றிக்கொள். நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உம்மை விடுகிறதில்லை. வைராக்கியமாய் சொல்லுவோம், கர்த்தரை பார்த்து உம்மை விடுகிறதில்லை. இந்த வார்த்தையின்படி சில பரிசுத்தவான்கள் கர்த்தரை பார்த்து சொன்னார்கள், உம்மை நாங்கள் விடுகிறதில்லை என்று சொல்லி. அந்த தேவ மனுஷர்களை குறித்து நாம் தியானித்து விட்டு நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு நேராய் கடந்து போகலாம். முதலாவதாக வாசிக்கலாம் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். அதிலே யாக்கோபு சொல்லுகிறார், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார், அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடே என்று யாக்கோபு சொல்லுகிறார். உம்மை போகவிடே. யாக்கோபு தேவனை பார்த்து சொல்லுகிறார், உம்மை விடே என்று சொல்லுகிறார். நான் உம்மை விடுகிறதில்லை என்று யாக்கோபு ஒரு உறுதியாய் கர்த்தரை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். தேவன் சொன்னார், பொழுது விடுகிறது, போகவிடு. அவனோ சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடு. என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு இல்ல? ஏன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடு என்று ஏன் இந்த வார்த்தையை யாக்கோபு சொல்லணும்? அவனுக்கு என்ன இல்லாம இருந்தது? மாமனாருடைய வீட்டுக்கு போகும் பொழுது வெறும் கோடு கையுமாக தான் போகிறான். கர்த்தர் 2 பரிவாரங்கள், ஏராளமான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மனைவிமார்கள், திரளான ஆஸ்தி உள்ளவனாக வருகிறான். என்ன ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு தேவை? என்ன ஆசீர்வாதம் இவனுக்கு இல்ல? எல்லாமே ஆசீர்வாதம் தானே தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதம்னா நம்மளுக்கு காரு, பங்களா, வீடு, இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இது இல்ல. இது இந்த உலகத்துக்குரியவைகள். இதெல்லாம் தேவன் நமக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே நமக்கு நிறைவாய் தருகிற தேவன் தான். வேதம் சொல்லுகிறது, முந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஒரு மெய்யான ஆசீர்வாதம் எது என்றால், யாக்கோபு கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடு. என்ன ஆசீர்வாதம்? தேவன் கேட்கிற கடைசியாக அவனை அறிஞ்சி, உன் பேர் என்ன, நீ யாரு? அல்லேலூயா. யாக்கோபு குறிச்சு தேவனுக்கு தெரியாதா? யார் இவன், இவன் பேர் என்ன கேட்கிறான். என்ன உன் பேர் என்ன, நீ யாரு? அவன் சொல்லுகிற வார்த்தை, என் பேர் யாக்கோபு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இன்னும் அப்படியே தான் வாழ்கிறேன் ஆண்டவரே. என் அப்பாட்ட இருந்த மாதிரி, என் அம்மா என் அண்ணனை ஏமாச்சுற மாதிரி, இன்னைக்கு மாமனாருடைய வீட்டிலையும் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. நான் யாக்கோபு, நான் பாவி, நான் ஏமாச்சுக்காரன். அதனுடைய அர்த்தம் அதுதான். அவன் ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கேட்டா நீங்க நினைக்காதீங்க. அவன் கேட்டது என்னவென்றால்,
என் வாழ்க்கை இது இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. என்ன ஆசீர்வாதம் என்றால், யாக்கோபு நீ என் பேர் இல்ல, நான் இஸ்ரவேலாக மாற வேண்டும். கர்த்தர் சொன்னார், இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் என்றால் தேவ பிரபு, கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுகிற ஒரு சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபு என்ற அவனுடைய பேர் மாறி அவன் இஸ்ரவேலாக, ஒரு தெய்வீக மாற்றம் நிறைந்தவனாக, ஒரு தெய்வீக ஆவியின் வரங்கள், ஆவியின் மகிமையான ஒரு ஆசீர்வாதங்கள் நிறைந்தவனாக தேவ சமூகத்தை விட்டு அவன் கடந்து வருகிறான். அப்படியே முதலாவதாக இந்த யாக்கோபு உம்மை போகவிட என்று சொன்னது எதற்காக, ஏன் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை மாறி அவன் பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் தேவ சமூகத்தில் அவன் கேட்கிற ஒரு காரியம். அவன் முதலாவதாக ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே இன்னும் அதே வாழ்க்கை, இனி என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே, நான் மாறணும். தேவ சமூகத்தை நம்மளை தாழ்த்தி நீங்க சொல்லுங்க, கூப்பிடுங்க, கர்த்தரை கதறுங்க தேவ சமூகத்துல. நீங்கள் அதே அந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஓசியா 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலே அவனோடு கூட பேசினான். கர்த்தரை சமூகத்திலே கெஞ்சுகிறான், போராடுகிறான். தேவ சமூகத்திலே கெஞ்சுங்க, கேளுங்க, எனக்கு தாரும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும். என் ஜீவியம் ஏதோ எப்படியோ ஒரு நிலைவரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, என்னை உனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று நீ சொன்னீரே, அப்படிப்பட்ட ஒரு ஜீவத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப முதலாவதாக உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். எதற்காக என்று சொன்னால், ஒரு பரிசுத்தத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் அவன் போராடுகிறான். இரண்டாவதாக உம்மை விடுகிறதில்லை என்று ஒரு தெய்வ மனுஷி சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 27 30 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சூனேமியாளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டார். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அடுத்ததாக சொல்லப்பட்டு, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திரு, அவள் பின்னே போனான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக இந்த சூனேமியால் அவளுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், அவள் கணவனோ பெரிய வயது உள்ளவன். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி எப்பொழுதெல்லாம் வருகிறானோ அங்கே அவளுடைய வீட்டுக்கு போவதுண்டு. அவனுக்கென்று ஒரு சின்ன அறை வீட்டை உண்டு பண்ணி, அதிலே அவனுக்கு ஒரு கட்டிலையும், அதிலே அவனுக்கு ஒரு மேஜையும் குத்து விளக்கையும் உண்டு பண்ணி, அவன் எப்பொழுதெல்லாம் அந்த ஊழியக்காரன் வீட்டுக்கு வருகிறானோ அப்போதெல்லாம் அவனை மிகவும் கனப்படுகிற ஒரு தேவ நல்ல ஒரு இருதயம் உடையவன் தான். அப்பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து கேட்கிறான், இவ்வளவு நமக்கு செய்கிறாளே, இவளை குறித்து நான் ராஜாவினிடத்துல ஏதாவது பேச வேண்டுமா, இல்லைன்னா இவளுக்கு என்ன தேவை? அவ்வளவு சொல்லுகிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனா ஆண்டவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்திருப்பதால் அவள் சொல்லுகிறார், பெரிய குறை இருந்தது. என்ன குறை? குழந்தை இல்லாத ஒரு குறை இருந்தது. ஆனால் இதை கேள்விப்பட்ட எலிசா செபிக்கும் பொழுது தேவன் அவருடைய கற்பத்தை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைதான் மரித்து போன உடனே நேரா எலிசாவுடைய காலை பிடித்து சொல்லுகிறார், உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி. இரண்டாவதாக தேவ பிள்ளையை கர்த்தரை விட்டுறாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பெற்றோருடைய கையில தான் இருக்கிறது. நீங்க உங்க பிள்ளைக்காக தேவ சமூகத்துல
அவருடைய பாதத்தை நீங்க உறுதியா நீங்க பற்றி கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். உங்கள் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் மாறும். எந்த பிள்ளையை குறித்து ஆகார் அழுது கொண்டு இருந்தாலும் தேவன் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து அவனையும் பெரிய ஜாதி ஆக்கினார். ஏன்? நீங்கள் தேவ சமூகத்தினுடைய பாதத்தை உறுதியாக நீங்கள் அவரை பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளையுடைய காரியத்திலே உம்மை நான் போக விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, உம்மை நான் விடுகிறது இல்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுது, ஏன் கர்த்தருடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியாது? வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தரை விடாதிருங்கள். உங்கள் பிள்ளையுடைய சூழ்நிலைகள் சில நேரங்களில் வேதனை அளிப்பது போல இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஒரு வெறுமையை நாம் பார்க்க முடியும். சில நேரத்தில் ஒன்றும் நடக்கவில்லையே, என் பிள்ளையுடைய சூழ்நிலை அப்படியே இருக்கிறது. ஆண்டவரே, எவ்வளவு நான் செபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். விடாதிருங்கள் கர்த்தரை, கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். இன்னும் ஆவியில நிரம்பி, ஆண்டவரே உம்மை விட மாட்டேன், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நீங்கள் தேவ சமூகத்தில் உறுதியுள்ளவர்களாக உற்சாகம் உள்ளவர்களாக நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு வல்லமை விளங்க பண்ணுவார். ஒரு அடிமை பெண் ஒரு ஆகாருடைய கூக்குரலை என் தேவன் கேட்பாரானால், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று நீங்களும் நானும் அவரிடத்தில் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது ஏன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது? தேவ பிள்ளையே, பிள்ளையினுடைய நிலைமை குறித்து சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் போராடுங்கள். உம்மை விடுகிறதில்லை ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வார். இரண்டாவதாக சூனேமியாள் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லுகிறார். கடைசியாக அநேக காரியங்கள் இருக்கிறது, சொல்லுவோமானால் நேரம் போதாது. கடைசியாக வாசித்து பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 35-36 வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ என்று இங்கு பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்னுடைய அர்த்தம் என்ன? பவுல் என்ன சொல்லுகிறார்? எங்களை உபத்திரமும் கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது. எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் நாங்க கர்த்தரை விடுகிறது இல்லை. என் வாழ்க்கையில் எவ்வளவு பாரங்கள், என் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை சத்துரு கொண்டு வந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்களை உடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வந்தாலும் நாங்கள் கர்த்தரை விட்டு விலகுறதில்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏதோ சாப்பிட்டோம், தூங்கணும், படுத்து பார்த்தோம், அப்படி இல்லை. ஒரு காலத்துல வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம். ஆனா நீ என்னைக்கு நீ தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாயோ உன் வாழ்க்கை சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். சாதிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் ஒரு அப்படியே ஒரு கோல மாதிரி அடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம அழைக்கப்படவில்லை. அழைப்பு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்க ஒரு சின்ன ஏசபேலுடைய வார்த்தை கேட்டு உட்கார்ந்து சோர்ந்து போயிருந்தார். ஆனா இப்போ உள்ள புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளாக நம்ம அப்படி கிடையாது. பவுல் வைராக்கியமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? வைராக்கியம். நாங்கள் அவரை விடுகிறதில்லை. உபத்திரம் வரட்டும், துன்பம் வரட்டும், பசி, நாசமோசம், பட்டயம் எது வந்தாலும் நாங்கள் அவரை விடுகிறதில்லை. விடுகிறதில்லை. கர்த்தரை விடாத. ஒரு சின்ன உபத்திரம், ஒரு சின்ன வேதனை, ஒரு சின்ன தலைவலி, கர்த்தரை விட்டுறாத தேவனுடைய பிள்ளைகளே. இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், நீங்கள் பார்க்கிற காரியங்கள் ஒன்றும் உங்களுக்கு நிலையானது கிடையாது. அது ஒன்றும் பெரியது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, மிதியுங்கள், எழும்புங்கள் கர்த்தருக்காக. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் உண்மையும் அன்பை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். ஆண்டவரே உம்மை விடுகிறதில்லை. அவளை போல சொல்லுங்கள் வைராக்கியமாக. ஆதபடினாலே
இன்றைக்கு நாம் தியானித்த ஒரு வார்த்தை, உம்மை விடுகிறதில்லை. கர்த்தரை விடாதிருங்கள். யார் உங்களை விட்டு போனாலும் பரவாயில்லை, கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். எப்பொழுது சொல்லுவார்? உம்மை விடுகிறதில்லை என்று வைராக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்மை பார்த்து சொல்லுவார், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் என்று சொல்லி. நம்பாதிருங்கள், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். இந்த தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். நன்றி. கிருபையுள்ளதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம். சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறார், நீ அவரை விட்டு விடாதே என்று சொல்லி. ஆண்டவரை சவுல் விட்டு விட்டார், நிலைமை மிகவும் பரிதாபமாகுவார். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விடக்கூடாதப்பா, அது உம்மை விட்டு விடக்கூடாது. வைராக்கியமாக நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, பக்தர் யோபு சொல்லுகிறார், கொன்று போட்டால் நான் அவரை விட்டு விலக மாட்டேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், தப்புவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் அவரை விட்டு விலக மாட்டோம் என்று. பவுல் சொல்லுகிறார், எங்களை ஒன்றும் எங்களை பிரிக்காது, நாங்கள் அவரை விட்டு விட மாட்டோம் என்று சொல்லி. நாங்களும் ஆண்டவரை உம்மை விட்டு விடாதபடி உம்மை உறுதியாக நாங்கள் பற்றிக் கொண்டு வாழ்க்கை நாங்கள் ஜெயமாய் ஓட தேவனுக்கு கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் முகவரி மகிமையின் ராஜா இயேசு ஜெப வீடு, பாஸ்டர் எஸ். அசோக், 24E காளியப்பா பிள்ளை சந்து, மட்டக்கடை, தூத்துக்குடி 628003. எங்கள் கைபேசி எண் 9600489764. Our address, Pastor S. Ashok, Mahimain Raja Yesu Prayer House, 24E Kaliyappa Pillai Chandu, Mattakadai, Thuthukudi 628001. Phone number 9600489764.